மக்களே இப்போ நம்ம வந்து மதினா மார்க்கெட்டில் இந்த டூனா பீஸை வாங்கியிருக்கிறோம். இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள், சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, துபாயிலிருந்து உங்கள் சம்சுபாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டூனா பீஸில் எப்படி சூப்பு செய்கிறதுன்ட்டு மாலத்தீவு ஸ்டைலில் நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிற பார்க்க போகிறோம். மாலத்தீவில் இந்த சூப்புக்கு பேர் வந்து கருதியான்னு சொல்லுவாங்க. அதை இப்போ நம்ம இரவு சாப்பாட்டுக்காக இன்றைக்கி அதை நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம கருதியாக்கு, அதாவது இந்த டூனா ஃபிஷ் சூப்புக்கு தேவையான பொருட்களை வெட்டி வச்சுருக்கேன், பார்த்துக்கிறோங்க. ஒரு வெங்காயம், ஒரு 6 பட்டை மிளகாய், ஒரு 15 மிளகு, கொஞ்சமாக கருகாப்பில்லை, அவ்வளோதான் இது தேவையான பொருட்கள். நல்லா சுத்தம் பண்ணிக்கிறேன். நல்லா சின்னதாக அல்வா கட்டி மாதிரி வெட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான மீனை வந்து நல்லா கழுவி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம சூப்பு தயாரிக்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கோம், ஒரு சட்டியை. அதில் வந்து நமக்கு தேவைக்கு 3 பேருக்கு தேவையான அளவு இதில் வந்து தண்ணியை ஊற்றி, ரசம் எப்படி வைக்கிறோம் அதே மாதிரி தான் 3 பேருக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிறோம். ஊற்றி இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இந்த மீனை வந்து நம்ம எடுத்து அதில் போட போகிறோம் தண்ணிக்குள்ளே. தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. இதை அப்படியே வந்து கொதிக்க வைக்கணும். மீனை அந்த தண்ணிக்குள்ளே மீனை போட்டு அப்படியே சட்டியில் கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சு மூடி வச்சுக்குவோம் கொதிக்கிறது. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ நம்ம வந்து கொதிச்சதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இருக்கிற முறையை வந்து அப்படியே அள்ளணும், அள்ளி எடுத்துடணும். இந்த முறையை மட்டும் எடுத்துடணும். அள்ளியாச்சு. நுரை விட்டுச்சில் அது எல்லாத்தையும் அள்ளிட்டு சிம்மில் போட்டோம். சிம்மில் போட்டு இப்போ வந்து நம்ம நல்லா எல்லா முறையும் எடுத்தாச்சு. முறை எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் வந்து அந்த தெளிஞ்சிருச்சு. தண்ணி நல்லா தெளிஞ்சு இப்போ நமக்கு அந்த மீன் தண்ணி அப்படியே தெரியுது பாருங்கள், சரிங்களா? நல்லா தண்ணி தெளிஞ்சிருச்சு. இந்த தண்ணி தெளிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிடணும். சிம்மில் வச்சுட்டு இப்போ முதலாவது வந்து மிளகை போடுறோம். பார்த்துக்கோங்க, மிளகு ஒரு 10-15 மிளகை போட்டுக்க வேண்டியது. போட்டு வெங்காயம் நம்ம வெட்டி வச்சுருந்தோம்னா வெங்காயம், அதை வந்து அதில் போட வேண்டியதுதான். வெங்காயத்தை போட்டாச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொட்டணும். இப்போ வந்து தேவைக்கு இப்போ உப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கிட்டு முடிச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு தேவையான சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் அப்படியே கிடக்கணும். உப்பு பார்ப்போமா? முறையில் ரெடியாக இருக்குது டூனா சூப்பு. மாலத்தீவில் வந்து கருதியான்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? இப்போ வச்சாச்சு. சூப்பை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிம்லா அருமையாக இருக்குது. மீனையும் பிச்சு தின்னு பார்ப்போம். நல்லா அமைஞ்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ்.